எங்களோட புது வீட்டிலேருந்து என்னோட முதல் வீடியோ இது. ரொம்ப நாளாக வீடியோ பார்த்திங்கன்னா போட முடியலை. வீடியோ எடுக்கிறதுக்கோ போடுறதுக்கோ எனக்கு நேரமே இல்லை. சரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைக்கிது. சரி வீடியோ எடுத்து போடலாமேன்ட்டு திரும்ப நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வீடியோ எடுக்கிறதுனால ஏதாவது இனிப்பு தான் செய்யலான்னு பார்த்தேன். சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு சட்னி வீடியோவே ஃபஸ்ட்டு வீடியோவாக எடுத்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறணும். பருப்பு வறுத்த அதே எண்ணெயிலே 5 பல் பூண்டு, 2 தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கணும். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நான் சட்னி வீடியோஸை நிறைய போட்டிருக்கேன் விதவிதமாக. நேரம் கிடைக்கும் போது அதை போய் பாருங்கள். என்ன தான் டெய்லி இட்லி தோசையாக இருந்தாலும் சட்னியை மட்டும் நம்ம விதவிதமாக வச்சு கொடுத்தோம்னா பேசாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ வதக்கினது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வழக்கம் போல் நம்ம எப்போவுமே சட்னிக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்கணும். இனிமேல் அது தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, போட முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. சட்னி தாளிச்சிக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய சின்ன பையன் வந்துட்டு, என்னம்மா திரும்பவும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டு ஒரே சிரிப்பு அவனுக்கு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்து அப்படியே சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். எப்போவுமே எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு சேர்க்கணும். கடுகு சேர்த்ததும் நல்லா பொரியணும். அப்போ தான் நமக்கு சட்னியாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். சட்னியை தாளித்ததும் நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. காரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இன்னும் 2 காஞ்ச மிளகா கூட சேர்த்துருக்கலான்னு தோணுச்சு. அவ்வளோதான். நல்லா மொறு மொறுன்னு தோசையை ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும்.